ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். முகலாய் ஸ்டைலில் ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 15 பாதாம் 15 முந்திரி பருப்பை பாலில் ஊற வச்சுருந்தோம், அது சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்தை சாப் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக தண்ணி, எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இது மசாலா சேர்க்கும் போதே ஆட் பண்ணிடலாம். நான் மிஸ் பண்ணதுனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூவிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு 3லேருந்து 4 விசில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான முகலாய் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தா கிரேவி இன்னும் நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இது பூரி, பரோட்டா, சப்பாத்தி, நான், சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.